நான் இன்றைக்கி உங்களுக்கு காமிக்கிறது எள்ளு மிட்டாய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பண்ண போகிறது இந்த அக்கா தான். அக்கா உங்கள் பேர் என்னக்கா? கவிதா அக்கா. அவங்க தான் பண்ண போகிறாங்க. அவங்க ஆல்ரெடி எள்ளை நெய்யில் வறுத்து வச்சுருக்குறாங்க. அப்புறமா இங்கே சர்க்கரையை பாகு காய்ச்சிட்ருக்குறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே தேங்காவை அவங்க என்ன கட் பண்ணிகிட்ருக்காங்க. இதை நம்ம மிக்சியில் போட்டு அடித்து பூவாக எடுத்துக்கலாம். இது என்னதாக்கா? ஏலக்காய் பொடி கற்றுக்குங்க. அந்த தேங்காய் பூவை நெய்யிலேயே வதக்கி நம்ம நல்லா நெய்யில் வதக்கி வச்சுருக்குறோம். இப்போ அது கூடாலேயே நம்ம பாகு காய்ச்சி வச்சுருக்குறோம் இல்லையா, வெல்லம், அதை ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கோங்க. ஃபில்ட்ரு பண்ணி அதே தேங்காய் பூ கூடால நல்லா நெய்யில் வதக்கின தேங்காய் பூ கூடால ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அது கொஞ்சம் வெந்து வரட்டும். இப்போ வெந்து வந்ததுமே நம்ம ஆல்ரெடி எள்ளை நெய்யிலேயே அரைச்சி நெய்யிலேயே வதக்கி வச்சுருக்குறோம் இல்லையா, அதை இப்போ கொஞ்சமாக போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மொத்தமாக போட்டிங்கன்னா அப்படி கட்டி பிடிச்சிக்கும், ஏன்னா சக்கரை பாகு இல்லையா, அதனால் கொஞ்சமாக போட்டு கிண்டி விட்டுக்குங்க. அப்புறமா தேவையான அளவுக்கு நெய்யும் ஊற்றிக்குங்க. உங்களுக்கு நெய் எக்ஸ்ட்ராவாக வேணும்னா நீங்கள் நெய்யும் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறமா நீங்கள் எந்த பிளேட்டில் பண்ண போகிறீங்களோ அந்த பிளேட்டில் கொஞ்சம் நெய் போட்டு நல்லா தடவி வச்சுக்குங்க. அப்போ ஒட்டி பிடிக்காது, அதுக்காக தான். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஏலக்காவை நாங்கள் தட்டி வச்சுருக்குறோம். அதுவும் ஒரு கம்பி பதம் வந்த உடனேயே நம்ம அதையும் போட்டு ஏலக்காவை பவுடரையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்குங்க. நல்லா வாசனை வருதுங்க. அது போட்ட உடனே ஏலக்காய் பொடி போட்டோம், அப்படி ஸ்மெல் வருது பாருங்கள், கட்டியாயிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எந்த பிளேட்டுக்கு நம்ம நெய் தடவி வச்சுருக்குறோமோ அதுலேயே ஊற்றி நல்லா சமப்படுத்திக்கலாம். ஈக்குவல் ஆக்கிக்கிட்டு நமக்கு தேவைன்னா இந்த ஸ்டேஜ்லேயும் உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க. இப்போது நம்ம அது சூடு ஆறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு கத்தியை வச்சு லைட்டாக நம்ம டிவைட் பண்ணி எடுத்துக்கலாம். பர்ஃபிக்கு போடுற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஆறிடுச்சுன்னா அது நமக்கு டிவைட் பண்ண முடியாது. அதனால் இப்போவே நம்ம அதை உடனே ஆறுறதுக்கு முன்னாடியே நம்ம லைட்டாக கத்தியில் கோடு போட்டு நமக்கு எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு நம்ம பண்ணி வச்சுக்கலாம். அப்படியே இப்போ நல்லா ஷேப் போட்டு வச்சாச்சுங்க. இதை நம்ம இனி ஆற விடணும். ஆற விட்டு நம்ம பார்க்கலாம். பண்ண பர்ஃபி கட் பண்ணி அழகாக பீஸாக எடுத்தாச்சு. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். வேலை ரொம்ப நல்லா வந்திருக்குதுங்க. பண்ணினது அக்கா தான். அக்காவுக்கு கொடுத்துருக்கோம். சூப்பராக இருக்கு அக்கா, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு. பாய் மக்கள்ஸ், நீங்களும் இதே மாதிரி பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.